மனுஷன்னா மானரோசம் வேணும், இல்லைன்னா வாழவே கூடாது. ஒரு நாள் வாழ்ந்தாலும் வீரனாக வாழ்ந்துட்டு போகணுங்கிற ஒரே குறிக்கோளோட இன்றைக்கி என் வீரத்தை நான் நிலைநாட்டியிருக்கேன். வேறு எதையும் நினச்சிடாதீங்க மான் வேட்டாதுன்னு. இன்றைக்கி ஒரு சின்ன பிரச்சனையாகி போச்சு இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால். அதாவது இவர் ராஜ்யம்தான் இந்த வீட்டில், நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வெளியிடங்களுக்கு போகும்போது எனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை இவ கண்டிப்பாக கொடுக்கணும். இப்போ காலையிலேருந்து சுமியனை சைபர் கிரைமுக்கு போவோம், இல்லை வாங்க போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் அந்த கிழவியை போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோன்னு சொல்லி காலையிலேருந்து என்னை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா. நான் அதை கூட தவிர்த்துட்டு, இல்லை வேணாப்பா அதை ஆண்டவன் பார்த்துக்கிருவேன், கர்மா இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி உலட்டி விட்டுட்டு, இவ தொண்டைக்கு சரியில்லை வா ஆஸ்பத்திரிக்கு போவோம், இல்லைன்னா ஆயுர்வேத மருந்து சித்த மருத்துவம் அங்கே கூட்டு போ, ஏதாவது இந்த துளசி தீர்த்தம் இல்லை வேறு ஏதாவது அதுலன்னு ஒரு மருந்து இருக்கும். இவளுக்கு அலோபதி கேட்கல, இங்கிலீஷ் மருத்துவம். அதனால் இப்போ ப்ரைவேட்டாக போய் மாலை முரசு ஆஃபீஸ், எங்கள் ஊரில் பெரியார் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் மாலை முரசு ஆஃபீஸ் இருக்குது. அதுக்கிட்ட ஆயுர்வேத கடல்னு ஒன்று இருக்கும். சித்த மருத்துவத்திலேருந்து வேறு அது என்னது ஆயுர்வேதம் சித்த மருத்துவம் எல்லா யுனானி எல்லாத்துக்குமே அங்கே மருந்து இருக்குது. எங்கள் அப்பா நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அங்கே தான் மருந்து வாங்க பழகி கொடுத்தாரு. எனக்குமே சில விஷயங்கள் இந்த தொண்டையில் தைராய்டு மாதிரி இருந்துச்சு. அதுக்கெல்லாம் ஆஸ்பத்திரியில் போய் சதை வளர்ந்ததை கரைக்கிறதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தப்ப கேட்கலை. அதுக்கப்புறம் அங்கே போய் மருந்து வாங்கி சாப்பிட்டதில் தான் கேட்டுச்சு. நான் அந்த இதில் என்ன பண்ணேன், சரி வாப்பா நம்ம 2 பேரும் போய் கூட உனக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு போய் ஆயுர்வேத வழியில் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கூட்டு போவோம் அப்படின்னேன். அதுக்கிடையில் என்ன சொன்னால் அந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குல்ல, பண விஷயம், பட்டன் விஷயம், அது விஷயமாக பிரிண்ட் எடுக்கணும், வா போவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா. 2 நாள் இவ தான் போய் பிரிண்ட் எடுத்துகிட்டு வந்தா. இன்றைக்கி நான் வர்றேன் கூட வர்றேன், போயிட்டு அப்படியே ஆயுர்வேதத்துக்கு போவோங்கிறதுனால வர்றேன்ட்டு போனால் அந்த மிஷினுக்குள்ளே பாஸ்புக்கை வைக்கணும். வச்சா மொதல் பக்கம் பிரிண்ட் ஆகி வரும். அப்புறம் என்ன பண்ணணும், அதை மடக்கி விட்டுட்டு திருப்பி அடுத்த பேஜை வைக்கணும். இப்படியே வச்சு எடுக்கணும். நான் படித்தவன், பிஏ எக்கனாமிக்ஸ் ஸ்டூடெண்ட்டு, படித்தவன் தான். ஆனால் படித்தவனுக்கும் ஒரு சில நேரம் ஸ்லிப்பாகும், ஆணைக்கும் அடிசருக்கும்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல, அதை மாதிரி பிரிண்ட்டு எடுத்த பக்கமே திருப்பி அடுத்து உள்ளே சொருகிட்டேன் போல். அது விழுந்த பிரிண்ட்டுக்கு மேலேயே மறுபடியும் ஒரு பிரிண்ட்டு விழுந்துருச்சு. நடந்த தப்பு இதுதான். சரி இப்போ என்ன, இப்போ ஒரு பாஸ்புக் எவ்வளோ வந்துட போகுது, திருப்பி வேணும்னு கேட்டால் கொடுக்க போகிறாங்க, வாங்கி எடுத்துக்கிறலாம்ல. எல்லோரும் நிற்கிறாங்க அந்த பேங்கில். பேங்குக்கு வந்த கஸ்டமரு, அப்புறம் மேனேஜரு, கிளார்க்கு, அப்புறம் அங்கே கம்ப்யூட்டரில் உட்காந்துருப்பாங்க அவங்க, இன்க்ளூடிவ் செக்யூரிட்டி, எல்லா பேருமே அங்கனக்குள்ளே இருக்காங்க. நீங்கள் எல்லாம் படிச்சியா பண்ணி மேய்ச்சியா, ஒரு பிரிண்ட்டு கூட உன்னால் ஒழுங்காக எடுக்க முடியலை, நீலாம் என்னடா பிஏ எக்கனாமிக்ஸ் படிச்சுன்னு சொல்லி ஒரு பேங்கில் வச்சுக்கிட்டு இவ கத்துனா அதை எல்லோரும் பார்க்குறாங்க. அந்த இடத்துல எனக்கு எவ்வளோ அவமானமாக இருக்கும். நான் என்ன பண்ணேன், ஒன்றுமே பண்ணலை. என்னை ரோட்டில் வச்சு பேங்கில் வச்சு நீ அசிங்கப்படுத்தினீல, நீ பாட்டு கிளம்பி போயிட்டே இரு, நான் பாட்டு கிளம்பி போகிறேன்னு சொல்லிட்டு இவளை விட்டுட்டு வண்டி எடுத்துகிட்டு நான் வந்துட்டேன் வீட்டுக்கு. இவ பார்த்தா இங்கேருந்து திருநகர்லேருந்து இங்கே வர்றதுக்கு எவ்வளோ தூரம் ஆகும், விக்கு 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 விக்குன்னு வீட்டுக்கு என்னை நாயடி பேயடி அடிக்கிற மாதிரி என்னை வர்றாடா. அடிக்கலை, ஆக்சுவலாக 2 அடி விழுந்துச்சு எனக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நான் 2 தடவை பொறுமையாக இருந்தேன். 3ஆவது அடி விழுகும்போது எம்ஜிஆர் மாதிரி நானும் இந்த ரத்தத்தை அப்படி தொடப்பார்ல எம்ஜிஆர், அதை மாதிரி நானும் எடுத்துக்கிட்டு விட்டேன் பார்க்கணும். 4 அடி நல்லா குமுறுன்னு குமுறுனேன். அடி வாங்கின இதில் படுத்து சுருண்டவ தான். அதுக்கு சொல்லு, யார் அடிச்சா? அப்படியே ஜவஹர்னி சாமனை சத்தியம் பண்ணு, நீ என்னை அடிச்சியா? இன்ன வரைக்கும் நீ குத்து வாங்கி சுருண்டு நீ விழுந்தியா? இப்போ திறந்தாலே போய் பேசாத, நான் சொல்கிறத கேளு. இப்போ யாரை கேட்டு இப்போ நீ சோறாக்க மாட்டேன் அம்மன் மிஸ்ஸில் வாங்குன்னு சொன்னில சூரி கடையில், உன்னை நான் அடி வெளுத்து தானே இப்போ உன்னை நான் குழம்பு வைக்க சொன்னேன், அதை சொல்லு. உங்க அம்மா மேல சத்தியமா அட்டி, நான் உன்னை வெளுத்தனா நீ என்ன வெளுத்தியா? நீ என்ன சொன்ன கடையில் இல்ல கரண்டி எடு சொல்றத மட்டும் சொல்றா. இப்ப சொன்ன வந்ததை மட்டும் சொல்லு, நீ சோத்துக்கு போக கூடாது. அடிச்சு சுருண்டு வைத்தப்பா கையை பிடிச்சிட்டு படுத்தவன் நீயா நானா? நான் விழுந்தே இல்லைன்னு சொல்லலை, ஆனால் திருப்பி உன்னையும் நான் பதிலுக்கு வெளுத்தேன்ல. எங்க வெளுத்த? கடையில் வாங்கி திம்போம் பாசிப்பருப்பு நேற்றே ஊற போட்டிருக்கா. ஊற போட்டு அது பூரா நல்லா நுர தள்ளி அப்படியே நெம்பி வந்திருக்கு. என்னது முளைக்கட்டியா? முளைக்கட்டி பூராமே நல்லா அப்படியே அந்த இது கோப்பை நிறையா வந்திருக்கு. அதை நான் என்ன சொன்னேன், போனது போயாச்சு, வந்தது வந்தாச்சு, சண்டை போட்டது போட்டாச்சு, எல்லாம் போயிடா. சோறு வச்சுட்டு அந்த பாருங்கடா பச்சை பயிர் முளைக்கட்டி இந்தாங்க, நான் குழம்பு வைக்க போகிறேன், இதெல்லாம் கடைச்சி சாப்பாட்டில் போட்டு பசங்க திங்க போகிறோம், பார்த்துக்கங்க.
பயடா. கமலஹாசன் வாய்ஸ் பித்தலாட்டம் வருது பாரு, கார பயடா. எடுக்கிறா பாரு இங்க கமல் வாங்க. வாய்ஸ். எப்படி வச்சிருக்கேன் பாருங்கடா. இந்த இதை இனி நல்லா 10 விசில் வேக விட்டு. சிந்திராதங்க அதான் 10 விசில் தாருங்க. இந்த உப்பு வரப்பு கரெக்டா இருக்கான்னு பாரு. ஐயா போட்டு உழப்புறா பாருங்கடா. நல்லா இருக்கா? என்ன புளிக்குது? ஏய் புளி குழம்பா வைப்பாங்க, சாம்பார் மாதிரி வைப்பா. இதுடா. அப்புறம் இது என்ன? நான் போட்டுருக்கேன்ல. பச்சை மிளகா போட்டிருக்க, ரசம் போட்ட மாதிரி புளியை கடைச்சி ஊற்றிருக்க. சரி வெந்தா புளி குழம்பு தானே இது? ஏய், இது பச்சை பயிர் கடையிறதுடா. வெங்காயம், தக்காளி, பூண்டு, சீரகம், பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு வேக விட்டு கடைஞ்சு சாப்பாடுல போட்டு பரட்டி திங்கிறதுடா. முன்ன பின்ன தின்றிக்கே தின்னது இல்லையா? தொட்டுக்கிறதுக்கு ஏதாவது முட்டையாவது வாங்கிட்டு வா. நொட்டுக்கவும் கிடையாது, நொட்டுக்கவும் கிடையாது. ஊறுகா கிடக்கு நக்கிக்கிட்டு தின்னு. ஏன்டா எவனாவது புளி குழம்புக்கு வேணா ஊற வச்சு திம்பானா? இது பச்சை பயிர் கடையிறதுனாங்கிற திருப்பி திருப்பி ஏ சரிப்பா, இதை மாத்திரம் வச்சு எப்படி சாப்பிட்றது? தான் திங்கணும். நான் என்ன சொல்கிறேன், பேசாமல் என்னை வந்து ஒரு பத்திரத்தில் எழுதி கையெழுத்து போட்டு என்னை கிளம்ப விடுங்க. நான் பாட்டுக்கு போய் என் வீட்டிலையாவது போய் வகை வகையாக வச்சு என் யூடியூப் வருமானத்தில் நான் தின்னுக்கிறேன். இது எதுக்கு இந்த கேவலப்பட்ட பொழப்பு? இவகிட்ட அடி வாங்கி மிதி வாங்கி திருப்பி நான் அடித்தேன்னு ஒரு வார்த்தை சொன்னால் அதை மாத்திரம் ஏற்றுக்கிறாம அடுப்படியிலேருந்து அங்கேருந்து ஓடோடி வந்து இல்லை 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 இவன் என்னை அடிக்கலை, நான் தான் இவனை தூக்கி போட்டு மிதிச்சேன்னு சொல்லி என்னை கேவலப்படுத்த வர்றான்ல. சரி நான் கேட்குறேன், இவளை விட நான் என்ன சொம்பையா? ஏன் இவளை தூக்கி போட்டு மிதிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? நான் இருக்கிற பேலன்ஸுக்கும் எனக்கு இருக்கிற வெயிட்டுக்கும். இல்லை நான் ஒரே வார்த்தை சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கங்க. இவள் போகிற போக்கு சரியில்லை. ரோட்டில் காட்டில் மேட்டில் எங்கேனாலும் என்னை அசிங்கப்படுத்துகிறா, கேவலப்படுத்துகிறா. என்னை வந்து எப்படி சொல்கிறது, கொஞ்சம் இப்போ நடந்து வந்ததுக்காக இங்கே உட்காந்துட்டு என்னை பொண்டாட்டி கூப்பிட்டதுக்கு கூட நான் போகாமல், அவள் சைபர் கிரைமுக்கு வர சொன்னது கூட போகாமல் இவளே கதின்னு வர்றதுக்கு என்னைய போட்டு ரொம்ப படுத்தி எடுக்கிறாடா. யார சுகையிலையா? நான் ஒரே வார்த்தை சொல்லவா, இந்த வாழ்க்கை எனக்கு வாழ்கிறதுக்கு சுத்தமாக பிடிக்கல. கிளம்புனா என்னை பேக் எடுத்து வைக்கிறதுக்கு பேக்கு தரணும்ல, அதையே எடுத்து என்கிட்ட ஒளிச்சு வச்சுட்டா. நான் தேடி தேடி பார்த்தேன், பேக்கை காணேன். சரி அப்படியே கிளம்புறேன் அப்படின்னு சொன்னால் எல்லாத்தையும் கொடுத்துட்டு போங்கிறான். ஏடிஎம் கார்டுலேருந்து பேடிஎம்லேருந்து ஆப்பு எல்லாத்தையும் கொடுத்துட்டு வெறும் ஆளா போ அப்படின்னா நான் என்ன ரோட்டில் போய் பிச்சை எடுக்கிறதா? ஏதோ உனக்கு தெரியாமல் அங்கங்கே நான் கொஞ்சம் ஏதாவது ஒளிச்சு வச்சுருப்பேன்ல, அதையாவது எடுக்க விடு. வாசலோட கதவை பூட்டி அப்படியே போங்கிறான். பப்புவை விடுப்பா அப்படின்னா பப்புவையும் நான் பார்த்துக்கிறேன், நீ பப்புவும் வேணாம் உனக்கு சுப்புவும் வேணாம், நீ கிளம்பு அப்படிங்கிறான். நான் வாழ்க்கையில் என்னத்தை சாதிக்க போகிறேன்னு பார்த்தீங்களா? இது எவ்வளோ பெரிய அசிங்கம் அவமானம் பார்த்தீங்களா? எனக்கு ஒரு மனுஷனை உண்மையிலே சொல்கிறேன், இப்போ நான் அந்த பேக்கில் துணிமணிகளை பூரா அள்ளி வச்சுட்டு போனால் இவ விடுவான்னு நினைக்கிறீங்களா? என்னைய அட்டைப்பூச்சி மாதிரி என்கிட்ட இருக்கிறத பூரா ரத்தத்தை பூரா உறிஞ்சிட்டு தாங்க விடுவாவ. காலையிலேருந்து எனக்கு அங்கங்கே சொரிக்குது, எங்கே என்னன்னே தெரியலை, அரிக்குது கருமம். என்னத்தை எடுத்துக்கிட்டு இருக்கப்ப? இதாப்பா நீ போனாலும் உனக்கு ஒரு ஃபோன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ண போறேன். பண்ணிடுவா? இங்கே வருங்கடா, சூடத்தோட வர்றாடா. நான் கூப்பிடலாம் மாட்டேன், நான் வாடுக்கு வெளியே பார்த்துட்டு போயிட்டு இருப்பேன். நான் காலைல திருச்செந்தூர் கிளம்பிடுவேன். இது என்ன தீப்பெட்டியா? ஆமா, கொளுத்தி சத்தியம் பண்ணும்ல. கிளம்புறத நான் பைய தூக்கிட்டு கிளம்பிட்டு போயிட்டே இரு. உனக்கு போன் வந்தாதான் நீ மானங்கட்ட கேள்வி கேட்கணும். நீ எல்லாம் பொம்பளை தானா? நீ ஆம்பளை தானா? நான் ஆம்பளையா கொடுத்ததுலயே கொடுத்துருக்கியா? கண்ணு தெரியாத கபோதி, உனக்கு மத்ததுதான் எல்லாம் வீங்கி வீணா போச்சுனா கண்ணும் போச்சா? 2 நாளா நீ தானே போய் எடுத்த. அதே மாதிரி இன்னைக்கும் போய் எடுத்து தொலைய வேண்டியதாண்டி இளவெடுத்தவளே. இவ ஏழ்த்தி வச்சவா பஞ்சாயத்துக்கு நான் தான் கிடைச்சேனா? இன்னொரு பேங்க், இந்த மசாலா பேங்க் இருக்குதுல்லடா, அது வந்து இன்னொரு பேங்க். ஒன்று இருக்குது, அதை வந்து இவ என்ன பண்ணிருக்கியா? டே அது நல்லா மேல இருந்து கீழே வரைக்கும் பிரிண்ட் போட்டிருக்குது சரியா? சரி ஃபுல்லாக பிரிண்ட் போட்டதுல அது இங்கிலீஷில் சொல்லுது, பின்னாடி திருப்புங்க சொல்லு. தெரியுதான்னு பார்த்தி அவங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுல்ல. ஆளை பாரு குனியிற ரொம்ப கொய்யாக்காவை காட்டிக்கிட்டு சொல்லு. அதனால அதில் பார்த்தாலே தெரியுது நல்ல மேலே. ஆமாம் பார்த்தாலே தெரியுது. இல்லை அது தெரியுது இல்லை, பிரிண்ட்டு வந்துருச்சு இல்லை. பேக் சைடு திருப்புங்க, பேக் சைடு திருப்புங்கன்னு சொல்லுது. திருப்பி தானே வைக்கணும். கண்ணு தெரியாத முண்டம் பிரிண்ட் போட்டதை பக்கத்தே திருப்பி வச்சு விட்டா அத்தனை வருமா வராதா சொல்லுங்க? அங்கனே வச்சு ஒத்தா ஒம்மானு கிழிச்சிட்டு போடான்ட்டு வந்துட்டேன் நான். இதுதான் நடந்துச்சு. நான் திருப்பி உன்னை அந்த இடத்துல மானங்கட்ட கேள்வி கேட்கல, உன்னைய நான் வெளுக்கலை ரோட்டில். நீ நான் சத்தியம் பண்ணு. நீ கிளம்பு, சூடத்தை எடுத்துக்கிட்டு எப்பா பாரு சூடத்தோட வந்துடுறாடா. சரிடா, நான் 6 மணி லைவில் பேசிக்கிறலாம்டா. இன்னும் பேச விட்டா பேசிக்கிட்டே இருப்பா. பார்ப்போம், 6 மணி லைவில் சந்திப்போம். பாய்.